ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற 2 ப்ராடக்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கன் ஷீட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லரு. இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, கேக்கு, பாஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருந்தால் சால்வ் ஆகிடும். அது என்னென்ன ப்ராப்ளம், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது நாங்கள் ஒரே டைம்லேயே நிறைய ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததுனால ஒரே பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர், சிலிக்கன் ஷீட்லாம் வந்துடுச்சு. இந்த சிலிக்கன் ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பீஸா இது மாதிரிலாம் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலிக்கன் ஷீட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ச்சஸில் வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பின் குறிப்பு அது மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த சிலிக்கன் ஷீட்டை வைக்கக்கூடாது, படக்கூடாது அப்படின்னா நெருப்பு பக்கத்தில் வந்து எடுத்துன்னு போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து சூடான பேன் பக்கத்துலலாம் வந்து வைக்கக்கூடாது. கத்தி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஷீட்லேயே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அடியிலையும் அந்த கிரிப்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கிரிப்னஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக பெஞ்ச் மேலேயே போட்டு இது மாதிரி இழுத்து பார்த்தோம், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்லர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி ஒன்று, ஃபில்டர் மூடி ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே பிளாஸ்டிக் மூடி வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து லாக் பண்ணிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் மூடியும் போட்டு இது மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை வந்து போட்டாச்சு. அந்த பிசைஞ்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டில் வச்சு நம்ம இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்காக பிசைஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த ட்ரை மாவுலாம் போடாமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டில் வந்து ஒட்டவே இல்லை. இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி சைட்லேயே வந்து வச்சுக்கலாம், இன்னொரு பாத்திரம் வந்து தேவையில்லை. இது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். இப்போ ஸ்ப்ரிங்க்லர்னு வந்து பார்க்கும்போது நம்ம மாவு வந்து கொட்டியாச்சு, இது மாதிரி வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி இல்லை பூரி வந்து இது மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி மாவு வந்து கொட்டிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக பக்கத்துலேயே சின்ன கப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம அந்த கையை வச்சு எடுக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் மீந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு முறை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுவே இந்த ஸ்ப்ரிங்க்லர் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த பூரிலாம் சப்பாத்தி கட்டையை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாக இருக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உருட்டும் போது சைடில் வந்து அந்த மாவு வந்து சிந்தும். அதுவே இந்த ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்து இங்கே சால்வ் ஆகிடும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஷீட்டோட ஓரத்துலேயே வந்து போட்டலாம், இன்னொரு பாத்திரம் தேவையில்லை. ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து இது மாதிரி மாவு கொட்டும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி அடைச்சிக்கும், அது பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இது மாதிரி தட்டி விட்டாவே வந்து போதும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கப்பை வந்து போட்டு வச்சுறது வந்து பெஸ்ட்டு. மாவு வந்து கெட்டு போகாது. எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு. அந்த ஷீட்டை வந்து எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், மாவு வந்து சைடில் வந்து எங்கேயுமே சிந்தலை. அதனால் சூப்பர் அட்வான்டேஜ் தான். அப்புறம் ஸ்ப்ரிங்க்லரோட இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நம்ம இந்த மாவு பிசையும் போது மாவு பத்தலை அப்படின்னாலும் கை வச்சு எடுக்க வேண்டியதில்லை. இது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணியே வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க ஃபைனல் அவுட்புட்டு. நாங்கள் வந்து பூரி தான் வந்து சுட்டோம், அது எல்லாத்தையுமே வந்து இப்போ காட்டுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து இது மாதிரி வந்து காமிச்சாவே போதும், க்ளீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து காயவும் போட்டோம் ஹேங்கரில். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ரெண்டுமே வந்து ஒர்த்தியான ப்ராடக்ட் தான், கண்டிப்பாக வாங்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வந்து 299, ஸ்ப்ரிங்க்லர் வந்து 199. லிங்க் வந்து ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.